இஸ்லாம் ஒழுக்கமும் நேர்மையும் அமைதியும் சமாதானமும் அன்பும் கொண்ட ஒவ்வொருவரையும் மதிக்கும் ஒழுக்கமான வாழ்வில் இஸ்லாம் சொல்வது நல்லொழுக்கத்துடன் வாழுங்கள், அனைவருக்கும் நன்மை செய்திடுங்கள், பொறுமை பரிவு, பாசம் காட்டுங்கள், உண்மையை பேசுங்கள், அசுத்தத்திலிருந்து விலகுங்கள், பெற்றோருக்கு மரியாதை அளியுங்கள், உறவுகளை பேணுங்கள், வறியோரையும் அனாதைகளையும் காப்பாற்றுங்கள். இஸ்லாம் எதை தவிர்க்க சொல்கிறது? திருடல், பொய், லஞ்சம், ஊழல், கடத்தல், வட்டி, பதுக்கல் வியாபாரம், பிற மதத்தை நிந்தனை, துரோகம், ஏமாற்றம், குறை கூறல், கிண்டல், சொத்து அபகரிப்பு, வாக்குமுறிவு, கொலை, கோபம், ஆணவம், பேராசை, ஆடம்பரம், போதைப் பொருள், உறவுகளை துண்டித்தல், பூமியில் கர்வமாக நடப்பது, மேலும் பல தவிர்க்க வேண்டியவை. இஸ்லாம் என்பது ஒரு மதம் மட்டுமல்ல, அது முழுமையான வாழ்வியல் முறையாகும். மனிதன் பிறக்கும் தருணத்திலிருந்து இறக்கும் வரை அவனது வாழ்க்கையின் அனைத்து கூறுகளையும் ஒழுங்குபடுத்தும் ஒரு தூய வழிகாட்டி. இஸ்லாம் நம்மை நல்ல செயல்கள் செய்ய அழைக்கிறது. அதே நேரத்தில் மனித சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய ஒழுக்க குறையும் அநீதியுமான செயல்களிலிருந்து விலக உந்துகிறது. இது ஒருவர் அல்லாஹுவுடன் உறவை நிலைநாட்டுவதோடு மற்ற மனிதர்களுடனும் நன்றாக வாழ்வதற்கான ஒரு திட்டமாகும். இறை நம்பிக்கை கொண்டவர்களில் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர் அவர்களில் நற்குணம் கொண்டவரே.